டான் தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். நல்ல தமிழ் கேட்போம் என்ற கலந்துரையாடல் தொடரிலே இப்பொழுது நாங்கள் தமிழில் எழுந்த சிற்றிலக்கியங்கள் பற்றி உரையாடத் தொடங்குகிறோம். தமிழிலே சங்ககாலத்து அகப்புற இலக்கியங்கள், சிலப்பதிகாரம், ஐம்பெருங்காப்பியங்கள், பக்தி இலக்கியங்கள், நீதி நூல்கள் முதலியவை ஒரு வகையாக முக்கியத்துவம் பெறும் அதே வேளையிலே பிற்காலத்திலே சிற்றிலக்கியங்கள் എന്നொரு வகை நிறையவே தமிழிலே வந்துள்ளன. இந்த சிற்றிலக்கியங்கள் கடவுள் மேலும், மன்னர்கள் மேலும், பிரபுக்கள் மேலும், தலங்கள் மேலும் பாடப்பெற்று உள்ளன. அவற்றை பாடியவர்கள் ஒரு சிலராவது உச்சந்தொட்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே நாங்கள் அடுத்து வருகிற சில சந்திப்புகளில் சிற்றிலக்கியங்களை பற்றி பகுத்தும் தொகுத்தும் நோக்க இருக்கிறோம். சிற்றிலக்கியம் என்று நாங்கள் சொல்லுகிற வேளையில் வடமொழியிலே பிரபந்தம் என்றொரு சொல்லும் வழங்குகிறது. பிரபந்தம் என்றால் நன்கு கட்டப்பட்டது, பந்தம் அல்லது பந்தித்தல் என்றது கட்டுதல், செம்மையாக கட்டப்பட்ட இலக்கியம் என்ற பொருள் தருகிறது பிரபந்தம் என்ற சொல்லு. இந்த சிற்றிலக்கியங்களுக்கு இலக்கணம், பன்னிரு பாட்டியல், வச்சனந்தி மாலை, நவநீத பாட்டியல், இலக்கண விளக்க பாட்டியல் முதலிய இலக்கண நூல்களால் வகுத்தும் தொகுத்தும் சொல்லப்பட்டிருக்கின்றன. சில தமிழறிஞர்கள் தொல்காப்பியம் கூறும் தொடர்நிலை செய்யுள் என்ற வகைமைக்குள் இந்த சிற்றிலக்கியங்கள் அடங்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தொல்காப்பியர் குறிப்பிட்ட வனப்பு எட்ட நூல், வனப்பு அழகு என்று சொல்லலாம், எட்ட நூல் விருந்து என்ற ஒன்று. இந்த விருந்து என்ற சொல்லுக்கு தமிழிலே புதுமை என்ற கருத்தும் உண்டு. எனவே இந்த வனப்பினுள் அல்லது விருந்தினுள் வருகின்றவை சிற்றிலக்கியங்கள் என்று சில அறிஞர்கள் கருதுகிறார்கள். சிற்றிலக்கியங்களிலே முக்கியமானவை உலா, பரணி, தூது, பிள்ளைத்தமிழ் முதலியவை. இந்த சிற்றிலக்கியங்கள் காவிய சுவைகள் மிக்கவை. உவமை, உருவகம், தற்குறிப்பேற்றம் முதலிய அணிகளை பயன்படுத்துகின்றன. இந்த சிற்றிலக்கிய வகைகளிலே உச்சந்தொட்டவர்களாக என்னுடைய பார்வை பரப்புக்குள்ளே குமரகுருபரர், சிவப்பிரகாச சுவாமிகள், பிள்ளைப்பெருமாள் ஐயங்கார் முதலியவர்கள் வருவார்கள். நாங்கள் இந்த கலந்துரையாடல் தொடரில் முதல்ல உலா என்ற வகையை எடுத்து ஆராய்வோம். பரணியும் இருக்குது. நாங்கள் ஏதோ ஒரு ஒழுங்கில் ஒவ்வொரு வகையை இங்கே வருகை தந்துள்ள அறிஞர்கள் தத்தம் கோணத்திலிருந்து பார்த்து நேயர்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். இந்த உலா பற்றி நண்பர் ரமேஷ் அவர்கள் முன்வைக்கிறார்கள். டைம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். உண்மையில் ஒரு நல்ல மாலை பொழுதில் சந்திக்கின்றோம். அதுவும் சிற்றிலக்கியத்தில் உலா பற்றி சோபசேர் அவர்கள் சொன்னார். மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நாங்கள் தொட இருக்கிறோம். உலா பிரபந்தம் ஒரு தலைவனை அல்லது இறைவனையோ அல்லது ஒரு அரசனையோ யானை, குதிரை, தேர் போன்ற வாகனங்களில் ஏறி வரும் பொழுது இசைக்கருவிகள், இசைப்போர் முதலானவர்கள் புடைசூழ வர அவர்களை கண்டு 7 பெண்கள் மயங்குவதாக சொல்லப்படும். 7 பருவ 7 பருவ பெண்கள். அப்போ 7 பருவம் என்று சொல்லும் பொழுதோ பேதை பருவம்,
5லிருந்து 8 வயசு வரையும் உள்ள பெண்கள் மயங்குவார்கள் என்று. பெதும்பை பருவம் 9லிருந்து 10 வயது பெண்கள் மயங்குவார்கள் என்றும். மங்கை பருவம் 11லிருந்து 14 வரையான வயசை குறிக்கும். அவ்வாறான பெண்கள் மயங்குவாங்க. அதே நேரத்தில் மடந்தை என்று சொல்லப்படுறது 15-18 வயசுக்கு உட்பட்டவர்களும், அரிவை என்று சொல்லப்படுறார்கள் 18-24 வயசுக்கு உட்பட்டவர்களும், தெரிவை என்று சொல்கிறார்கள் 24லிருந்து 29 வயசுக்கு உட்பட்டவர்களும், பேரிளம்பெண் 29லிருந்து 36 வயசுக்கு உட்பட்டவர்களும் மயங்கி அவர் மீது காதல் கொண்டு உருகுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை வருகிறது. இந்த பெண்கள் மயங்கினால் அது தமிழ் வாழ்வியலுக்கு ஒரு களங்கமாக அமையும். ஆகவே சொன்னார்கள், இயல்பான மங்கையர்களை விட்டு, அதாவது வேற்று மகளிர், நெறி பிறழ்ந்து வாழுகின்ற மகளிர் மயங்குவதாக சொல்லப்படும் என்று சொல்லி இன்றைய உரைகாரர்கள் அதற்கு உரை எழுதினாங்க. ஆனால் ஆரம்பத்தில் உரையில் அப்படி இருக்கையில், ஆனால் தமிழ் வாழ்வியல் நெறி என்பது மிக முக்கியமானது, ஒரு நேர்த்தியான வாழ்க்கை பிறப்பை கொண்டது. அந்த மகளிருக்கு நாங்கள் களங்கம் செய்வதென்பது இழிவாக பொருள்படும் என கொண்டு இவ்வாறு சொல்லுவாங்க. இந்த அடிப்படையில் உண்மையில் இறைவன் மீது கொண்ட உலா, அதே நேரத்தில் மானிடன் மீது கொண்ட உலா என்று உலாவை 2ஆக பிரிப்பின. உலாவில் இறைவன் மீது கொண்ட உலா ஞான உலா என்று சொல்லப்படும். அதாவது இறைவன் மீது காதல் கொண்டு அவன் உலா வரும் பொழுது மயங்கி நிற்கின்றதை சொல்லுவதாக இது அமையும். அதே நேரத்தில் அரசன் வரும் பொழுது கற்புடைய மகளிர் தவிர்ந்த ஏனையவர்கள் மயங்குவதாக கூறப்படுகிறது. உலா வரும் பொழுது உலாவை இன்னும் 2 வகையாக பிரிப்பாங்க. உலாவை முன்னிலை என்று சொல்லியும் பின்னிலை என்று சொல்லியும் 2ஆக பிரிப்பாங்க. உலாவினுடைய முன்னிலை என்ற பகுதி என்னவென்று சொன்னால், பாட்டுடை தலைவனுடைய குலம் பற்றி அதில் சொல்லப்படும், குடி பற்றி சொல்லப்படும், மரபு, அவருடைய சிறப்பு, நீராடல், ஒப்பனை, அழகு, அவர் அணிகின்ற ஆபரணங்கள், அவருடைய ஆண்மை சிறப்பு, அவரை வரவேற்கின்ற தன்மை, மக்கள் அவர் மீது கொண்டிருக்கிற அன்பு முதலானவற்றை இந்த முன்னிலை என்ற பகுதி எடுத்து விளக்கு. அதே நேரத்தில் பின்னணி நிலை என்று சொல்லப்படுற 2வது பகுதியை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், 7 பருவ பெண்களும் அரசனை அல்லது தானி தலைவனை, இறைவனை மயங்கி நிற்கின்ற நிலையை எடுத்து காட்டுவதாக இருக்கும். இந்த உலாவில் முதன்மையான உலாவாக நாங்கள் திருக்கைலாய ஞான உலா தான் 1வது உலா என்று சொல்கிறோம். ஆதி உலா என்று சொல்லுவோம். சிறுமான் பெருமாளால் எழுதப்பட்ட உலாவாக அது காணப்படுகிறது. அதற்கு முதல் உலா இல்லையா என்று சொன்னால் உலா இருந்தது, ஆனால் உலா என்ற பேரில் இருக்கே இல்லை. அந்த அடிப்படையில் நாங்கள் எடுத்து பார்க்கக்குள்ள தொல்காப்பியத்திலும் சங்க இலக்கியத்திலும் உலா பற்றிய செய்திகள் நிறையவே உள்ளன. அரசர்கள் உலா வருவது இயல்பாகவே புறநானூரில் சித்தரிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் தொல்காப்பியத்தில் எடுத்து பார்க்கும் பொழுது ஊரோடு தோற்றமும் உரித்தன மொழிப வழக்கோடு சிவனிய வகமைய ஆன என்று சொல்லி ஒரு சூத்திரத்தின் வாயிலாக உலா அங்கு இருப்பதாக கூறப்பட்டது. ஆனால் பெருங்காப்பியங்களை எடுத்து பார்க்கும் பொழுதோ உலாவுக்கான செய்திகள் அங்கும் வருகிறது. சிலப்பதிகாரத்தில் சேரன் செங்குட்டுவன் உலா வருகின்ற காட்சி இளங்கோ அடிகளார் சிறப்பாக எடுத்து காட்டுவேன். அதே சமயம் மணிமேகலையிலும் இவ்வாறான காட்சிகள் வருவதை நாங்கள் பார்க்கலாம். மணிமேகலையில் நாங்கள் பார்க்கும் பொழுதோ உதயகுமாரன் தேரேறி வரும் காட்சி சொல்லப்படுகிறதையும் நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. இப்போ முதலாவதாக நாங்கள் ஞான உலா, அதாவது திருக்கைலாய ஞான உலா பற்றி பார்ப்போம். உண்மையில் திருக்கைலாய ஞான உலா ஒரு மிக முக்கியமாக 9ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட உலாவாக காணப்படுகிறது. இந்த உலா எப்படி எழுதப்பட்டது என்று சொல்லும் பொழுது அதற்கு மிக முக்கியமான கதை ஒன்றும் உள்ளது. சிவபெருமானை சந்திப்பதற்காக திருக்கைலாய மலைக்கு சுந்தரர் வேகமாக போய்கொண்டிருக்கிற வெள்ளை யானையில் ஏறி
அவ்வாறு போய்கொண்டிருக்கும் அறிஞ்ச சேரமான் பெருமாள் தானும் அவ்வாறு செய்யணும் என்று நினைத்து அவரும் கைலாயநாதனை காண்பதற்காக போகிறார். அவர் குதிரையில் ஏறி போகும் பொழுது குதிரையிட காதுக்குள்ள 5 எழுத்து மந்திரத்தை சொல்ல இருவரும் அங்கு போய் சங்கமமாகிறார்கள். அவ்வாறு வந்த நேரத்தில் இறைவன் கேட்கிறார், அழைப்பில்லாமல் வந்தவன் நீ, ஏன் வந்த நீ என்று சொல்லும் பொழுதோ இறைவனை அவர் போற்றி தொழுதோ, நான் ஒரு உலா ஒன்று எழுதியிருக்கிறேன், அதை இங்கே அரங்கேற்றலாம் என்று பார்க்கிறேன், அதற்கு அனுமதி தாருங்கள் என்று சொல்லும் பொழுதோ இறைவன் சிரித்து கொண்டு சரி சொல் என்று சொல்ல அதை பாடியதாக ஒரு ஐதீக கதை எங்களுக்கு உண்டு. இந்த உலா 197 கன்னிகளால் பாடப்படும். அப்போ உலா எப்பொழுதும் கலிவெண்பாவால் பாடப்படுவது வழக்கம். அப்போ 197 கன்னிகளால் உருவான உலாவாக இது காணப்படுகிறது. தேவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க திருக்காயிலாயத்திலிருந்து சிவபெருமான் உலா வருகின்ற காட்சியை இது பாடுவதாக அமைகிறது. மிக அருமையான பாடல்கள் இதில் உண்டு. உதாரணத்துக்கு ஒரு பாடலை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நன்றறிவார் சொல் நலம் தோற்று நான் தோற்று, நின்றறி தோற்று நிறைந்தோற்று நன்றாக கைவண்டும் கண்வண்டும் ஓடக்கலையோட நெய்விண்ட பூங்குழலால் நின்றொழிந்தாள் என்று சொல்லி அந்த பாட்டு வரும். அதாவது நலம் நோற்று நான் நோற்று அறிவு நோற்று நிறை தோற்று கைகளிலிருந்து வளையல்கள் கலண்டோட கண்கள் விழியோட தன்னுடைய உடைகளைய உள்ளம் ஒளிந்து இறைவனை பார்ப்பதாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது. சிறந்த ஓசை நயம் கொண்ட உலாவாக இந்த உலா இன்றும் போற்றப்படுவதை காணலாம். அதே சமயம் ஆளுடைய பிள்ளையார் என கூறப்படுகின்ற நம்பியாண்டார் நம்பியும் ஒரு உலா எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த உலா ஆளுடைய பிள்ளையார் திருவுலா மாலை என்று சொல்லப்படுகிறது. அப்போ மாலை ஒன்றுக்கு மேற்பட்ட பாடல்களால் பாவகைகளால் ஆனதாக அமையும். அந்த வகையில் ஆளுடைய பிள்ளையார் திருவிழா மாலையை நம்பியாண்டார் நம்பி 9ஆம் நூற்றாண்டில் பாடியதாக கூறப்படுகிறது. திருஞான சம்பந்தரை பாட்டுடை தலைவராக கொண்டு அவர் உலா வருகின்ற காட்சியை இது கூறுவதாக அமைகிறது. இனி நாங்கள் மூவர் உலாவை அடுத்த சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். சந்தர்ப்பத்துக்கு நன்றி. பல முக்கியமான அடிப்படையான வரையறைகள் ஒழுங்குகள் பற்றி இங்கே குறிப்பிட்டிருக்கிறீர்கள். உலா என்ற இந்த இலக்கிய வகை 7ஆம் நூற்றாண்டோ அதற்கு பிறகுதான் வந்ததென்று இல்லை. அது இலக்கியத்திலே இந்த பெயரிலே இல்லாவிட்டாலும் உலாவுக்கான கருப்பொருளும் உலாவுக்கான வர்ணனைகளும் முந்தியே வந்திருக்கின்றன என்பதை நான் நினைக்கிறேன். முத்தொள்ளாயிரத்திலே ஒரு செய்யுள் இருக்குது. என்னென்றால் நீங்கள் 2 விஷயம் சொல்லியிருக்கிறீர்கள். ஒன்று, பெண்கள் 7 பருவ மகளிரும் தம் நிலையழிந்து அப்படியே தலைவன் மேல் ஈடுபாடு இருப்பது அவர்களுடைய கற்பு நெறிக்கு இழுக்காகாதா എന്നொரு கேள்வி எழுப்பியிருக்கிறீர்கள். இது வேறும் சில அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் சில அந்த இலக்கியம் தருகிற சூழல் நாங்கள் உய்த்து நோக்கத்தக்கது என்பதற்கு ஒரு உதாரணத்தை நான் 1900 சொல்கிறேன். அப்போ எங்களுடைய பழைய இலக்கியங்களில் நற்றாய் செவிலித்தாய் என்ற 2 பேர் இருப்பினோம். ஒரு நீங்கள் குறிப்பிட்ட 7 பருவத்தில் பேதையோ பெரும்பையோ அந்த இளம்பெண் அவள் தலைவன் உலா வரும் பொழுது வந்து தன்னிலை இழந்து பிறகு அதே நினைவாக இருக்கிறாள் என்று சொல்லிட்டு தாய் அவள் உலாவரும் தலைவனை பார்க்காதிருப்பதற்காக கதவை அடைக்கிறாள். நான் நினைக்கிறேன் செவிலி சொல்கிறாள், அவள் செவிலித்தாய் இந்த பெண்ணோடு நெருங்கி பழகிறவள் சொல்கிறாள், நீங்கள் கதவை அடைக்கிறீர்கள், அவளுடைய உயிருக்கு ஏதாவது வந்தால் இதுக்கு யார் பொறுப்பு? திறந்திடுமின், கதவை திறந்து விடுங்கோ, திறந்திடுமின் தீயவை பிற்காண்டும் மாதர் இறந்துபடின் எதந்தான் என்னாம் എന്നൊരു ഇത് 1900 வருது.
இதே மாதிரி இன்னொரு செய்யுள், தாய் அடைத்து போகிறாள். மகள் தாய் கொஞ்சம் விலகினோன்னா கதவை திறக்கிறாள். கவிஞன் மிக அற்புதமான ஒரு கற்பனையை வைக்கிறார். நான் நினைக்கிறேன் டிகேசி இதை முதல்ல அறிமுகப்படுத்துகிறார். தாயர் அடைப்ப மகளிர் திறந்துவிட தேயத்திரிந்த குடுமியவை. குடுமி என்றது நாங்கள் இப்போ சொல்கிற இந்த பிணைச்சல்ல ஹிஞ்ச், அந்த கதவு நின்று ஆடுகிற குடுமி. தாய் அடைக்கவும் தாய் விளையாட பெண் திறக்கவுமாக இந்த குடுமி தேய்ந்து போச்சு. ஏன் குடுமி தேய்ந்ததென்றால் சேரன் உலாவில் போகிறான். தாயரடைப்ப மகளிர் திறந்திட தேயத்திரிந்த குடுமியவே ஆய்மலர் வண்டுலாம் கண்ணி பயமாந்தேர் கோதையை கண்டுலாம் வீதி கதவு. கோதை என்றது சேரனுக்கு ஒரு பேர். சேரன் உலா வரும் பொழுது அவனை காணுகிறதன் பொருட்டு இந்த இளம் பெண்கள் காட்டுகிற ஆர்வம் துடிப்பு எல்லாத்தினாலும் குடுமி தெரிந்து போயிற்று, கதவின் குடுமி தெரிந்து போயிற்றுன்னு சுவைபட சொல்லுகிறார். ஆக நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், இதை ஒரு இலக்கிய வகையாக உலா வர முந்தியே இந்த உலாவுக்குரிய கருப்பொருளும் உலாவுக்குரிய வர்ணனைகளும் உலாவுக்குரிய எடுத்துரைப்பும் தமிழ் இலக்கியத்தில் முன்பே வந்து விட்டன என்பதற்கு முத்தொள்ளாயிரம் ஒரு நல்ல உதாரணம். நம்முடைய பிரதி கல்வி பணிப்பாளர் ஸ்ரீகுமரன் அவர்கள் தம்முடைய பார்வையை நேயர்களோடு பகிர்ந்து கொள்வார். டன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். இந்த நிகழ்வுக்கு நல்ல தமிழ் கேட்போம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வைத்து கொண்டிருக்கின்ற மதிப்பார்ந்த சோபா சார் அவர்களுக்கும் ரமேஷ் வேல்நந்தன் ஆகியோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலா இலக்கியம் தொடர்பிலே ரமேஷ் விரிவாக எடுத்து வைத்தார். யானை, குதிரை, தேர் போன்றவற்றிலே ஏறி அரசனோ அல்லது இறைவனோ இசைக்கருவிகள் அவர்கள் இசைக்கருவிகள் இசைப்பவர்கள் முன்னே வர மக்கள் புடை சூழ அந்த நகரங்களில் உலா வருவதை இந்த உலா இலக்கியம் சிறப்பாக வெளிப்படுத்துகின்றது. அந்த வகையிலே ஆதியுலா பற்றி அவர் தெரிவித்திருந்தார். அதே போல் ஒட்டக்கூத்தர் இயற்றிய மூவருலா, அதே போல் நம்பியாண்டார் நம்பியாலே இயற்றப்பட்ட ஆளுடைய பிள்ளையார் திருவிழா மாலை இவற்றை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கின்றார். இதே போல் பல உலா இலக்கியங்கள் எங்களுடைய தமிழ் இலக்கியத்திலே இருக்கின்றது. குறிப்பாக திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதிய திருக்குற்றாலநாதர் உலா என்பது இன்னொரு நூல். அதே போல் தத்துவராயர் எழுதிய சொர்க்கநாதர் உலா என்பது இன்னொரு நூல். அதே போல் ஒட்டக்கூத்தர் உடைய விக்கிரம சோழன் உலா, குலோத்துங்க சோழன் உலா, ராசராச சோழன் உலா என்ற அந்த 3 உலாக்கள் தொடர்பாகத்தான் அவர் கதைக்க இருக்கின்றார். அதே போல் காளமக புலவருடைய திருவானைக்கா உலா, அது ஒரு உலா இலக்கியத்தில் ஒரு முக்கியமான ஒரு நூல். அதே போல் தத்துவராயர் இன்னொரு நூலில் இருக்க சிலேட உலா என்று. அதே போல் அந்தகக்கவி வீரராகவர் எழுதியிருக்கிறார். ஒன்று திருக்கழுக்குன்றத்து உலா எழுதியிருக்கின்றார். அதே போல் கயத்தாற்றரசன் உலா என்ற ஒன்றை எழுதியிருக்கிறார். அதே போல் உலா கிறிஸ்தவ மதம் சார்ந்த உலா கூட வந்திருக்கின்றது. அடைக்கல நாயகி உலாவை வீரமாமுனிவர் எழுதியிருக்கின்றார். அதே போல் படிக்காசு புலவர் சிவந்தெழுந்த பல்லவன் உலா எழுதியிருக்கின்றார். இப்படி பல உலா இலக்கியங்கள் எங்களுடைய இலக்கியத்திலே இருக்கின்றன. அந்த வகையிலே இங்கே எங்களுடைய பழம்பெரும் நூலான ஆதி நூலான இந்த திருக்கைலாய ஞான உலா பற்றி ரமேஷும் குறிப்பிட்டிருந்தார். உண்மையில் திருக்கைலாய
ஞான உலா எங்களுடைய இலக்கியத்திலே சிற்றிலக்கியத்திலே மிக முக்கியமான ஒரு ஒன்றாக இருக்கின்றது. சிவபெருமான் உலா வருகின்றதை சிறப்பித்து கூறுகின்ற ஒரு சிறப்பான நூலாக அது இருக்கின்றது. அந்த வகையிலே சிவபெருமான் எழுந்தருளி வருகின்றார். தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க அவர் எழுந்தருளி வருகின்ற பொழுது இசைக்கருவிகள் இசைப்பவர்கள் முன்னே வர மக்கள் புடைசூழ நகர வீதிகளில் அவர் வலம் வருகின்ற அந்த காட்சி அதை இப்படி அந்த ஒரு வார்த்தையிலே விவரிக்கின்றார். பூமான் கருங்குழலார் உள்ளம் புதிதுண்பான் வாமான ஈசன் வரும்போழ்தில். வாமான ஈசன் வருகின்ற பொழுதிலே பூமணம் வீசுகின்ற மலர்களை சூடிய கூந்தலையுடைய மாதர்களின் மனம் புதியதொரு இன்பத்தை அனுபவித்தல் பொருட்டு சிவபெருமான் விடை வாகனத்தின் மேல் இடவ வாகனத்தின் மேல் அமர்ந்தபடி உலா வருகிறார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அதே போல அவர் உலா வந்து முத்தொழிலை புரிகின்ற தன்மை, அடியவர்களுக்கு அருள் பாலிக்கின்ற தன்மை என்பவற்றையும் அந்த பாடல்களில் இந்த கன்னிகளிலே ஏற்கனவே அவர் சொல்லியிருக்க 197 கன்னிகளும் ஒரு வெண்பாவம் கொண்டதாக இந்த நூல் அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே அரியாகி காப்பான் அயனாய் படைப்பான் அரணாய் அளிப்பவனும் தானே. படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற அந்த முத்தொழிலை குறித்து இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அரியாகி காப்பான் அயனாய் படைப்பான் அரணாய் அளிப்பவனும் தானே. ஆய விழுப்பூர் அச்சுணன் நாற்றுக்கு பாசுபதம் ஈந்த பதம் போற்றி. இப்படியும் ஒரு பாடல் வரி வருகின்றது. அது பிரம்மாவாக படைத்தல் தொழிலையும் விஷ்ணுவாக காத்தல் தொழிலையும் உருத்திரனாக அழித்தல் தொழிலையும் ஆற்றுகிறார். அந்த விடயத்தை அந்த பாடல் குறிக்கிறது. அதே போல அவர் உலா வருகின்ற சிவபெருமான் உலா வருகின்ற ஆயத்தமான பொழுது அவர் அணிந்திருக்கிற ஆபரணங்கள் தொடர்பாக ஒரு பாடல்களிலே அவ்வப்போது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. வயந்தன் கொடுந்தமைந்த வாசிகை சூட்டி. அதே போல குலமகளிர் செய்த கொழுஞ்சாந்தம் கொண்டு. இன்னொரு பாட்டு மணிமகர குண்டலங்கள் காது கணிந்தாங்கு. ஆணிவயிர கண்டிகை பொன்னான் பணிபெரிய. மாலைகள் அணிந்து மேனியில சந்தனம் பூசி பட்டாடை உடுத்தி மகுடம் சூடி நெற்றிப்பட்டம் குண்டலங்கள் முத்துமாலை வீரச்சங்கிலி வீரக்கடல் இது எல்லாம் அணிந்து கொண்டு அவர் உலா செல்ல ஆயத்தமானார் என்று அவருடைய அந்த அணிய ஆபரணங்களை கொண்டிருக்கிற அந்த விடயம் சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் விண்ணோர் பணிய உயர்ந்த விளங்கொலி சேர் வெண்ணார் மலவிடைய மேல் கொண்டாங்கண்ணார் என்று ஒரு வரி வருகின்றது. மலவிடை மேல் அவர் அமர்ந்து செல்லுகின்ற அந்த காட்சி அது பல இடங்களிலேயும் சொல்லப்படுகிறது. அதே போல் இன்னொரு பாடலிலே இப்படி குறிக்கிறது. பேதை முதலாக பேரிளம்பன் நீராக மாதர் அவர் சேர மகிழ்ந்துண்டிச். அதான் இங்கே சொல்லப்பட்ட ரமேஷ் அவர்கள் வடிவா சொன்னார் பருவங்கள். அந்த பருவங்களை பொறுத்தவரையில் ஒவ்வொருத்தருக்கும் இடையிலே அந்த பாடபேதங்கள் இருக்கின்றது வயது அடிப்படையில். அவ்வாறு இருந்த போதிலும் 5 வயதிலிருந்து 40 வயதுக்கு உட்பட்ட பெண்கள்லாம் இதில் இந்த 7 வகை பருவ பெண்களாக சொல்லப்படுகிறது. அந்த பேதை முதலாக பேரிளம்பன் நீராக மாதர் அவர் சேர மகிழ்ந்துகிண்டி என்று வருகிறது. இவ்வாறு பாடல் சிறப்புகளால் எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய வகையிலே இந்த நூலை சேரமான் பெருமாள் நாயனார் ஆக்கியிருக்கின்றார். ஸ்ரீகுமரன் பல உலா நூல்களை பட்டியலிட்டார். முக்கியமாக சேரமான் பெருமான் நாயனார் பாடிய திருக்கைலாய ஞான உலாவை எல்லோரும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த உலாவுக்கு ஆதி உலா என்று பெயர். ஏனென்றால் உலா நூல்களில் இதுதான் காலத்தால் முந்தியது. தனிப்பட என்னுடைய ஒரு ஐயப்பாடு கனகாலம் இருந்தது, தீர்ந்தது. எனக்குள்ளேயே ஒரு விழிப்பு,
அருணகிரிநாதர் திருப்புகழில் ஆதரம்பையில் ஆரூரர் தோழமை சேர்தல் கொண்டவர் உடைய முன்னாளினில் ஆடல் வெம்பரி மீதேறி மாகையில் ஐலேகி ஆதி அந்த உலாவாசு பாடிய சேரர் கொங்கு வைகாவூர் நாடு. இது பல நாள் ஓதி இருக்கிற நான் திருப்புகழில் ஈடுபாடு அதிகம். அப்போ இருந்தால் போல எனக்கு ஒரு குழப்பம். ஆதி அந்த உலாவாசு பாடிய சேரர், ஆதி உலாத்தான் எங்களுக்கு தெரியும், அந்த உலா என்ன இப்படி இருந்து கொண்டு போக வைக்க புந்தியன்னா நான் எங்களுடைய ஆசான் வித்வானை கேட்பேன், சிலரை கேட்பேன். இப்போ ஆக்களுக்கும் பஞ்சம் இருந்தால் போல எனக்குள்ளே ஒரு வெளிப்பு வந்தது. அந்த உலா கடைசி உலா இல்லை, ஆதி அந்த உலாவா, அந்த ஆதி உலா பாடிய சேரர். அந்த ரெண்டதை எடுத்து முன்னுக்கு போட்டோன்னே சந்தேகம் இருந்தது. அந்த ஆதி உலா பாடிய சேரர் கொங்கு நாடு வைகாவூர் நாடு என்று சொல்லி அவர் பாடி இந்த ரமேஷ் சற்று விரிவாகவே சொன்னார். அவர் அதை பற்றிய கர்ண பரம்பரை கதைகளும், அதாவது அந்த குதிரையின் காதில் பஞ்சாட்சத்தை ஊதி வெள்ளானையில் ஏறி போய்கொண்டிருந்த சுந்தரருக்கு சமாந்தரமாக அங்கே சேரமான் பெருமானம் போனார் என்று சொன்னார். உண்மையிலே அந்த சேரமான் பெருமான் பாடிய ஆதியுலா இன்றும் நிற்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு எல்லோருமே சொல்லியிருக்கிறீர்கள். இந்த இழுப்பருவ மகளிர் தலைவனையோ இறைவனையோ தலைவனோ இறைவனோ உலாப்போகும் வேளையில் கண்டு தம்பயம் இழந்தவர்களாக நிற்கிறதை பாடுகிறது. எங்களுடைய ஈழத்திலக்கியம் ஈடாக இருக்கு. நான் சொல்லணுண்டு, அநேகமாக நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீர்கள். முடிவிலாத்துறை சொன்னால்தான் அதிலும் வருகிறது. ஒரு பெண் முடிவிலாத்துறை சுண்ணாகத்தான் வழி முந்தித்தாவடி கொக்குவில் மீது வந்திவத ஒரு பெண் கொடிகாமத்தால் அசைந்த ஆனைக்கூட்டை வழி கட்டுடை விட்டாள். அது மிக சமத்காரமான ஒரு பாட்டு. ஆனைக்கூட்டை வழி கட்டுடை விட்டாள் என்றால் அவர் ஊர் பேரை வச்சிருக்கிறார் கவிதை. கட்டுடை விட்டாள் என்றால் தான் கட்டிய உடை நெகிழ்ந்தது தெரியாமல் ஆவண்டு பார்த்து கொண்டு நின்றாள். இப்படி ஈழத்து கவிதைகளுக்கு பிறகு நாங்கள் வருவோம். இப்பொழுது தம்பி வேல்நந்தன் அவர்கள் உலாவை பற்றி தம்முடைய பார்வையை நேயர்களோடு பகிர்ந்து கொள்ளுவார். நல்ல தமிழ் கேட்போம் என்ற இந்த நிகழ்ச்சியினூடாக மீளவும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. அந்த வகையில் இது ஒரு நீண்ட தொடராக நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் இப்பொழுது சிற்றிலக்கியங்களுக்குள்ளே பயணித்து கொண்டிருக்கிறோம். தமிழ் இலக்கிய வடிவங்கள் சார்ந்து தமிழ் இலக்கியங்கள் காலந்தோறும் பல வடிவங்களை தாங்கி பயணித்திருக்கின்றன. அதிலே சிற்றிலக்கியங்கள் என்று சொல்லப்படுகின்ற இலக்கியங்களுக்கும் ஒரு கனதியான இடம் இருக்கிறது. அது தோன்றிய காலம், அதிகமாக தோன்றிய காலம் நாயக்கர் காலமாக அல்லது அதை ஒரு இருண்ட காலமாக பார்க்கிற தன்மைகள் இருந்தாலும் சிற்றிலக்கியங்களுக்கூடாகவும் பல விஷயங்களை தமிழ் தாங்கி வந்திருக்கிறது, தன்னை வளம்படுத்தி இருக்கிறது என்று பார்க்கிற போது தான் இந்த உலா பிரபந்தங்கள் பற்றி நாங்கள் பார்க்கின்ற வேளையிலே கிட்டத்தட்ட கிபி 8ஆம் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிற அல்லது பல்லவர் காலத்திலிருந்து தொடங்குகிற இந்த உலா பிரபந்தத்தினுடைய பயணம் என்பது கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டு வரை, அதையும் தாண்டியும் சில வேளை இருக்கலாம், அதுவரையான ஒரு வளர்ச்சி மாற்றங்களை நாங்கள் அந்த உலாக்களுக்குள்ளாலே பார்க்கிறோம். என்றால் இறைவனை பாட தொடங்கிய அந்த மரபு ஞான உலா, திருக்கைலாய ஞான உலாவிலே சேரமான் பெருமாள் என்பவர், அவர் ஒரு மன்னனாக இருந்து நாயனாராக இருக்கிற ஒருவர் இறைவனை பாடுகிற அந்த மரபுக்குள்ளாலே தான் அந்த உலா தொடங்குகிறது. ஆனால் அந்த உலா பிற்பட இது உலாவுக்கு மட்டுமல்ல பல சிற்றிலக்கியங்களுக்கும் நடந்திருக்கிறது. சோழர் காலத்திலே சொன்னார்கள், திருவுடை மன்னரை திருமாலை கண்டேனே என்று இறைவனையும் மன்னரையும் சமமாக பார்க்கின்ற ஒரு மரபு சோழர் காலத்திலே வந்து விடுகிறது. அதனால்தான்
இந்த உலா பிரபந்தம் கூட ஒரு காலத்திலே இறைவனை பாடுகின்ற ஒரு பக்தி மரபாக தொடங்கிய இந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு பிற்பட ஒட்டக்கூத்தர் மூவர் உலா என்று அந்த 3 பெரும் சோழ பேரரசுகள் மீது அதை இணைத்து பாடுகிற தன்மையை பார்க்கிறோம். அந்த 3 சோழர்களுக்கிடையில் கூட ஒரு தொடர்பு இருக்கிறது. அது விக்கிரமராய சோழன், அதாவது தந்தை மகன் பேரன் என்ற உறவு முறைக்குள்ளே வைத்துத்தான் அந்த மூவர் உலா பாடப்படுகிறது என்றால் அங்கே அதற்குள்ளும் ஒரு வம்ச நோக்கம் இருக்கிறது. ஒரு அதாவது ஒரு பேரரசை நிலைநிறுத்துகின்ற அந்த பேரரசு என்பது இன்று தோன்றிய ஒன்றல்ல, அதற்கு ஒரு வம்ச வரலாறு இருக்கிறது. அது தந்தை காலத்தில் இருந்து வருகிறது என்று அதை நிமிர்த்தி சொல்லுவதற்கான ஒரு உத்தியாக கூட மூவர் உலாவை ஒட்டக்கூத்தர் பயன்படுத்தி இருக்கிறார். உண்மையில் ஒட்டக்கூத்தர் ஒரு மிகச்சிறந்த கவிஞர், ஒரு புலவர். அவர் வாழ்ந்த காலத்திலே 2 இராமாயணங்களை இயற்றிய வேளை ஒட்டக்கூத்தரும் ஒரு இராமாயணத்தை இயற்றினார், கம்பரும் இயற்றினார். ஆனால் ஒட்டக்கூத்தருக்கு இருக்கிற ஒரு வகையான ஞான செருக்கு என்று சொல்லலாம். அதனாலே அவர் சில இடங்களிலே தாழ்ந்து போகிறார் என்ற நிலை வருகிற போதும் கூட புலமைத்துவம் சார்ந்து பார்க்கிற போது ஒட்டக்கூத்தர் பிற்பட பிள்ளைத்தமிழும் பாடியிருக்கிறார். குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழ். இப்படி பல வடிவங்களையும் மிகச்சிறப்பாக கையாளக்கூடிய புலவர்களும் இருந்தார்கள், பாட்டுடை தலைவர்களும் இருந்தார்கள். அந்த 2 இணைவுதான் இத்தகைய இலக்கியங்களை எங்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அற்புதமான அந்த இலக்கியம், அந்த இலக்கியங்களுக்குள்ளே நுழைந்து பார்த்தால் அவை வெறும் வரலாற்றை சொல்லுகிற இலக்கியங்கள் மட்டுமல்ல, அதனை ரசித்து படித்தால் அதற்குள்ளே இருக்கிற அணிப்பிரயோகங்களாக இருக்கலாம், கற்பனையாக இருக்கலாம், அதிலே இருந்து நாங்கள் ஒரு செழுமையான மரபு கவிதை பாரம்பரியத்துக்கு தேவையான பல விஷயங்களை இந்த பக்தி இலக்கியங்களாக இருக்கலாம் அல்லது இந்த சிற்றிலக்கியங்களாக இருக்கலாம், இவை தந்துவிட்டு போயிருக்கிற சிறப்பை கூட நாங்கள் இந்த உலா பிரபந்தங்களுக்குள்ளாலே பார்க்கிறோம். எனவே உலா என்ற சொல் ஒரு சிற்றிலக்கிய வடிவம் சார்ந்த சொல்லாக ஒரு இலக்கிய வகமை சார்ந்து கையாளப்பட்டிருக்கிற சமநேரத்திலே ஏற்கனவே சொன்னது போல அது சங்க காலத்தில் இருந்து தொடங்கினால் ஒரு உலா போகின்ற தன்மை, ஒரு களங்களை விவரிப்பது அல்லது காட்சிகளை விவரிப்பது என்று வருகிற இலக்கியங்களுக்கூடாகவும் உலா தன்மை கொண்ட இலக்கியங்கள். ஏனென்றால் நாங்கள் பிள்ளைத்தமிழ் பற்றி பிற்பட பார்க்க இருக்கிறோம். பிள்ளைத்தமிழ் கூட அது பிள்ளைத்தமிழ் என்ற வடிவம் சார்ந்து உருவாக்கப்படுவதற்கு முன்னரே பெரியாழ்வாரனுடைய அந்த திருமொழிகளுக்கூடாகத்தான் பிள்ளைத்தமிழினுடைய ஊற்றுக்களை பார்க்கிறோம் என்று சொல்லுகிறது போலத்தான் உலாவினுடைய ஊற்றுக்களையும் அங்கு ஏற்கனவே அவர் சொன்னதை போல சிலப்பதிகாரத்தில் மணிமேகலையில் என்று சொல்லி பல்வேறு வகையான இலக்கியங்களுக்குள்ளாலே நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஒரு தலைவனை முதன்மைப்படுத்தி ஒரு கடவுளை முதன்மைப்படுத்தி வருகின்ற விஷயம். இப்போ திருக்குற்றால குறவஞ்சியை எடுத்தால் அங்கும் அந்த ஒரு வகையாக அந்த இறைவன் உலா போகின்ற காட்சிகளும் குறி சொல்லுகின்ற விஷயங்களும் என்று வருகிற போது ஒரு உலாவையும் கலந்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை திருக்குற்றால குறவஞ்சிக்குள்ளும் சாதுவாக இருப்பதாக நாங்கள் உணர்கிறோம். எனவே இந்த உலா பிரபந்தங்களை பாடியவர்களினுடைய நோக்கம் என்பது வெறுமனே அதை ஒரு கற்பனை வளம் மிக்க அல்லது ஒரு அழகியல் உணர்வு கொண்டதாக படைப்பது என்பதற்கு அப்பால் அதற்கு பின்னாலே ஒரு அரசியல் இருந்திருக்கிறது, ஒரு சமூக நோக்கி இருந்திருக்கிறது, ஒரு அரசியல் நோக்கி இருந்திருக்கிறது. கடவுளை அரசனை முதன்மைப்படுத்தி எழுச்சி பெற வைக்கின்ற ஒரு வடிவம் சார்ந்ததாக. இந்த 7 பருவ மங்கையரும் மயங்குகிறார்கள் என்றால் சில வேளை அந்த நாளிலே அவர்கள் எந்த வாகனத்தில் உலா போனார்கள் என்று நாங்கள் சிந்தித்தால் அது ஒரு அரசன் பல்லக்கிலே ஏற்கனவே உலா பிரபந்தம் சொல்லி இருக்கிறது. ஆனால் இந்த காலத்திலும் எங்களுடைய இளைஞர்கள் உலா போகிறார்கள். மோட்டார் சைக்கிளை முறுக்கி கொண்டு தெரிகின்ற அந்த இளைஞர்களை பார்த்து கூட சிலவேளை எங்கள் பருவத்து பெண்கள் மயங்குகிறார்களோ என்ற எண்ணத் தோன்றுகிற அளவுக்கு இந்த உலா பற்றிய சிந்தனைகள் காலந்தோறும், ஏனென்றால் அந்த காலத்தில் தான் அவர்களுக்குத்தான் அந்த சிறப்பு இருக்கிறதா, எங்களாலும் உலா போக முடியும் என்ற விஷயம். இதில் குறிப்பாக ஈழத்து சூழலை பொறுத்தவரை இந்த உலா என்ற சொல்லை நாங்கள் ஒரு இலக்கியத்திலே வைத்து பார்க்கிறோம். மிக முக்கியமாக ஈழத்திலே உலாக்கள் அதிகளவில் தோன்றியதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் தமிழ் இலக்கிய சூழலை இருக்கிற போது உலாவை இன்னொரு தளத்துக்குள்ளே கொண்டு சென்று
மலரவன் அவர்கள் போர் உலா என்ற ஒரு இலக்கியத்தை தந்துவிட்டு போயிருக்கிறார். அது உலா இலக்கியத்தின் இன்னும் ஒரு பரிமாணம், ஒரு புதிய அனுபவங்களை தரக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லலாம். எனவே உலா என்ற சிற்றிலக்கிய வடிவம் ஒரு வலிமை மிக்க வடிவமாக காலந்தோறும் மாற்றம் கொண்டு எழுச்சி பெற்றிருக்கிறது. அதை இந்த காலத்திலும் நாங்கள் பயன்படுத்தலாமா என்று சிந்திப்பது. ஏனென்றால் பல சிற்றிலக்கியங்கள் இன்றும் வழக்கில் இருக்கின்றன. புதிய புதிய முறைகளுக்குள்ளாலே மரபு கவிதை தெரிந்த சோப்பாசர் போன்றவர்கள் அதிலே முயற்சி செய்து புதிய உலாக்களை கூட படைக்கலாமோ என்ற சிந்தனையோடு இந்த முதல் சுற்று வாதத்தை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி வேல்நந்தன். பழைய உலா பிரபந்தங்களில் இருந்து எங்களுடைய காலத்தில் போருலாவை பற்றி கவிதையாக இல்லாமல் உரைநடையில் எழுதின காலம் வரை இந்த உலா வகை, இலக்கிய வகை நின்று தாக்குப்பிடித்து நிற்கிறது. காலத்துக்கேற்ப உலாக்களை பாடுவதற்கு இடமும் அதற்கான மாற்றங்களை உள்வாங்கி பாட முடியும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள். ஏனென்றால் அடிப்படையில் மனித இயல்பு என்ன? நான் இன்றும் நான் தொண்டாற்றுகிற நிறுவனத்தில் உள்ளுக்கு இருக்கிற பொழுது பார்த்தால் அதை அண்மித்து ஒரு மயானம் இருக்குது, சுடலை இருக்குது. சுடலைக்கு போகிறவர்கள் அவர்களுடைய அந்தஸ்து வசதிகளை பொறுத்து பெரிய டாம்பிகமாக கிட்டத்தட்ட ஒரு உலா மாதிரி ஒலிப்பதிவு ஒலிக்க முந்தி பாடிக்கொண்டு போகிறவர்களில் இப்போ ஒலிப்பதிவு ஒலிக்க முழங்க அடித்து கொண்டு போனால் நான் பணி செய்கிற இடத்துல இருக்கிற பெண்கள் போய் அதில் நின்று பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நான் அவர்களோட அவர்களை கண்டிக்கவும் விரும்பவில்லை. அது மனித இயல்பு. இப்படி அப்போ நான் யோசிக்கிறது, இப்படித்தான் எழுபருவ மகளிரும் சேரன் போகிற பொழுது பார்த்து கொண்டு நின்றிருப்பார்கள். செத்தவன் போகிற பொழுது பார்க்க ஏன் சேரனம் பார்க்கக்கூடாது? எனவே பல சுவாரஸ்யமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறீர்கள். உலாவென்றது ஏதோ ஒரு நாங்கள் தொல்பொருட்சாலையில் மியூசியம் பீஸ் மாதிரி இருக்கிறோண்டல்ல, அது இன்றும் அர்த்தமாகலாம் என்ற கருத்தை வேலந்தன் வைத்திருக்கிறார். ஆய்மணி பைம்பூன் அலங்குதார் கோதையை காணிய சென்று கதவடைந்தே. ராவணேஸ்வரன் இந்திரா உலா என்ற ஒரு நூலை கந்தசாமி பாலசுப்ரமணியம் எழுதியிருக்கிறார். அளவறு பிழைகள் பொறுத்தருள் உன்னை அணியுறு பாதியில் வைத்து தளர் பிழை மூன்றே பொறுப்பவள் தன்னை சடைமிசை வைத்தனன், அதனால் பிளவுறு மதியம் சூடிய பெருமான் பித்தனன் ஒரு பெயர் பெற்றான்.